பல மொழி பேசுகின்ற வரம் பெற்ற கோடி அற்புதரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இதுவரை சாதாரண மேலாளராக இருந்தவர் மண்டல மேலாளர் பதவிக்கு உயர்த்தப்படுகின்றார். எனவே லீமேஜ் நகருக்கு அவர் செல்லுகின்றார். அவர் வருவதற்கு முன்னதாகவே சபையில் இருந்த துறவிகள் எல்லாம் இன்னார் நம்முடைய சபையினுடைய மண்டல மேலாளராக நியமிக்க பெற்றிருக்கின்றார் என்பதை கேட்டவுடனே மகிழ்ச்சி அடைந்தார்கள். லீமேஜ் நகரிலே தங்கி அங்கிருந்த துறவிகளை முதலிலே தொடப்படுத்தினார். ஏனென்றால் மனிதர்களை ஒன்றுபடுத்துவதற்கு முன்னதாக தன்னுடைய குறுகிய சமுதாயத்தை மனிதன் ஒன்றுபடுத்த வேண்டும். அதை ஒன்றுபடுத்துகின்ற பொழுது அந்த சமாதானம், அந்த ஒப்புரவு உலகத்திலே கட்டாயம் பாதிப்பை ஏற்படுத்தும். கணவனும் மனைவியும் தங்களுக்குள்ளே பிளவை வைத்துக் கொண்டு, கருத்து வேறுபாடுகளை வைத்துக் கொண்டு தங்களுடைய குடும்பத்திலே அமைதியும் சமாதானமும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவனிடத்திலே அயராது கேட்டு என்ன பலன்? இது ஒரு பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம். ஆக இப்படி பிளவின்றிருக்கின்ற ஒரு குடும்பங்கள் செல்லுகின்ற பொழுது, வீதி செல்லுகின்ற பொழுது, ஊர், நாடு, உலகம் என்று பார்க்கின்ற பொழுது எப்படி ஐக்கியம் வரும்? எப்படி சமாதானம் வரும்? எப்படி அமைதி வரும்? எப்படி நிம்மதி வரும்? எனவே லீமேஜ் மண்டலத்தின் மேலாளராக நியமிக்கப்பட்ட அந்த நேரத்தில் இருந்து மக்களிடத்திலே போதிப்பதற்கு முன்னதாக துறவிகளை திட்டப்படுத்த, ஸ்திரப்படுத்த ஆரம்பித்தார். அவர்களிலே 1-2 துறவிகள் தங்களுடைய மனத்திலே சஞ்சலமுற்றவர்களாக, சாத்தானினால் பீடிக்கப்பட்டவர்களாக, சபை உடையை எடுத்து வீசி எறிந்து விட வேண்டும், உலக இன்பத்திற்கு சென்று விட வேண்டும் என்று யோசித்தவர்களாக திகைத்தார்கள். அவர்கள் குழம்பினார்கள், சந்தேகப்பட்டார்கள். இதையெல்லாம் பரிசுத்த ஆவியின் வரத்தினாலே அறிய வந்தார் புனித தோமையார். எனவே சமுதாயத்திற்கு நான் போதிக்கப் போவதற்கு முன்னால் என்னுடைய இந்த மிகச்சிறிய மந்தையை ஒற்றுமைப்படுத்துவேன், பிளவிலிருந்து காப்பாற்றுவேன், இங்கே அமைதியை நிலவச் செய்வேன் என்று நினைத்த புனித அந்தோனியார் தத்தளித்த துறவிகளை எல்லாம் தன்னுடைய அறைக்கு அழைத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்களுடைய வாயை திறந்து அவர்கள் நாவிலே சிலுவை அடையாளம் வரைந்தார். இதை செய்தவுடனே அவர்களுடைய சோதனை நீங்கியதாகவும் லீமேஜ் நகர மண்டலம் முழுவதும் துறவிகள் ஒற்றுமையாக சமாதானமாக அவரோடு ஒத்துழைத்தார்கள் என்றும், இதன் மூலமாக பல அற்புதமான காரியங்களை லீமேஜ் மண்டல மேலாளராக இருந்த புனித அந்தோனியார் சாதித்தார் என்றும் வேத வரலாற்றிலே நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற காலம் 1227வது ஆண்டு. நான் சொன்னேன், இன்னும் 4 ஆண்டுகள் தான். 36 வயதிலே தன்னுடைய உயிரை கொடுத்தார் புனித அந்தோனியார். 1231வது ஆண்டு. இதற்கு இன்னும் 4 ஆண்டுகள் தான் இருக்கின்றன. நம்முடைய கையில் இருப்பதும் 4 நாட்கள். இது நடந்து கொண்டிருப்பது 1227வது ஆண்டு. அந்த நேரத்திலே ஒரு நாள் மாலை நேரத்திலே, இப்படிப்பட்ட நேரத்திலே மக்கள் எல்லாம் மறையுரை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே வந்திருக்கின்றார்கள். அந்தோனியாருடைய மறையுரையை கேட்க வேண்டும் என்று பிரசங்க மேடையிலே ஏறி மக்களுக்கெல்லாம் போதிக்க ஆரம்பிக்கின்றார். அவர் போதிக்க ஆரம்பித்து விட்டால் அங்கும் இங்கும் மக்கள் அசைய மாட்டார்களாம். அவர்கள் கண்கள் அவருடைய நாவையே பார்த்த மாதிரி இருக்குமாம். வாய் திறக்க முடியாத அளவிற்கு அவர்கள் பரவசப்பட்டிருப்பார்களாம். அப்படி ஒன்றுபட்டிருக்கின்ற நேரத்திலே அவருக்கு எண்ணத்திலே, ஒரு மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது. அது என்னவென்றால், அன்று சபையினுடைய மடத்திலே மாலை ஜெபத்தை நடத்த வேண்டியவர் புனித அந்தோனியார். இதை மறந்து விட்டார். ஏனென்றால் பல முறைகள் பரவசமாவதினாலே ஆண்டவரை பற்றி நினைத்தவுடனே, மனிதனை பற்றி நினைத்தவுடனே, இயற்கையை பற்றி நினைத்தவுடனே பரவசமாகிவிடுகின்ற அந்த அற்புத வரப்பிரசாதம் புனித அந்தோனியாரிடத்தில் இருந்த காரணத்தினாலே மறதியும் அதிகம். எனவே மறையுரை போதித்துக் கொண்டிருக்கின்றார். நிசப்தமான வேளை. திடீரென்று அவருடைய மனத்திலே இந்த எண்ணம் வருகின்றது. ஆஹா, என்னுடைய கடமையிலிருந்து நான் தவறிவிட்டேனே. நான் தலைவனாக இருக்கின்றவன் தவறினால் தொண்டர்கள் எப்படி இருப்பார்கள் என்றெல்லாம் எண்ணிய புனித அந்தோனியார் சபை மடத்திற்கு உடனே செல்ல வேண்டும். அதே சமயத்திலே மக்களுக்கும் அந்த இடைவெளி தெரியக்கூடாது என்கின்ற அளவிலே கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு அளித்திருந்த இன்னொரு வரப்பிரசாதம்.
ஒரு நேரத்தில் 2 இடங்களில் இருக்கின்ற வரப்பிரசாதம். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களை யோசித்து பாருங்கள். எனவேதான் எத்தனை புனிதர்கள் அடைய முடியாத உச்சாணி கொம்பை எட்டி பிடித்திருக்கின்றார் புனித அந்தோனியார். எனவேதான் என்னென்ன புதுமைகள் செய்ய வேண்டுமோ அவ்வளவும் செய்திருக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எனவே இந்த எண்ணம் அவருடைய மனத்திலே வந்தவுடனே மறையுரையை நிறுத்தினார். ஆனால் பிரசங்க மேடையின் முன்னால் அந்தோனியார் நின்று கொண்டே இருக்கின்றார். மக்கள் பார்க்கின்றார்கள். ஆனால் மறையுரை ஆற்றவில்லை. அந்த நேரத்தில் என்ன நடந்தது? தன்னுடைய உடல் கூட்டை மட்டும் பிரசங்க மேடையிலே விட்டுவிட்டு 1-2 வினாடிகளிலே தன்னுடைய மடத்திற்கு செல்லுகின்றார். ஆக பிரசங்க மேடையிலே ஒரு அந்தோனியார், சபை துறவிகள் மடத்திலே ஒரு அந்தோனியார். மாலை ஜெபத்தை வேகமாக முடித்தார். மறுபடியும் திரும்பி வந்தார். பிரசங்க மேடையிலே தன் உடல் கூட்டிற்குள்ளே புகுந்தார். மறையுரையை தொடர்ந்தார். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுவரை காத்திருந்த மக்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? அந்தோனியார் அங்கே சென்றார், ஜெபம் செய்தார், திரும்பி வந்தார் என்பதெல்லாம் அவர்கள் நினைக்கவில்லை. ஆண்டவரோடு பரவசத்திலே ஐக்கியமாகிவிட்டார் என்று நினைத்தார்கள். மறையுரை ஆற்றுகின்ற பொழுதே பரவசமாவதும் உண்டு. ஆனால் இந்த நேரத்திலே புனித அந்தோனியார் தன்னுடைய கடமையை மறந்துவிட்ட ஒரு காரணத்திற்காக மறையுரை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பிரசங்க மேடையிலும் நின்று கொண்டிருக்கின்றார். அதே சமயத்திலே சபை மடத்திலே ஜெப நேரத்திலும் இருக்கின்றார். ஒரே மனிதன் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருக்கின்ற அற்புத புதுமை புனித அந்தோனியாருக்கு ஆண்டவர் வழங்கியிருந்தார். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரியோடு இன்னும் ஏராளமான சொல்ல 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 சுரைக்கின்ற அமுத சுரது போல சுரந்து கொண்டே வரும். மண்ணை தோண்ட 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 சுரைக்கின்ற நீரூற்று போல இவருடைய வரப்பிரசாதங்கள், புனிதத்தன்மைகள், புதுமைகள் அத்தனையும் அனுமான் வாள் போல வளர்ந்து கொண்டே போகும். இன்னொரு முறை பிரிவே என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம். இந்த இடத்திலே லீமேஜ் மண்டலம் மிகப்பெரிய மண்டலம். லீமேஜ் நகரம் ஒரு பட்டணம். இதிலிருந்து சற்று ஒதுங்கி பிரிவே என்று சொல்லப்படுகின்ற ஒரு குக்கிராமம். இந்த குக்கிராமத்திலும் பிரான்சிஸ்கன் துறவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே காட்டுக்குள்ளே ஒரு குகை. இந்த குகைக்குள்ளே புகுந்து நாள் முழுவதும் ஆண்டவரை பற்றி சிந்திப்பதிலே அவர் தியானிக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் ஆண்டவரை பற்றி மறையுரை கொடுப்பது மட்டுமல்ல, இன்னும் ஓரிரு நாட்களிலே நாம் பார்ப்போம், பாப்பரசர் இவருக்கு கட்டாயமான ஆணை பிறப்பித்திருந்தார். குருக்கள் ஆலயத்திலே போதிக்கின்ற பிரசங்கங்களை எல்லாம் ஆண்டு முழுவதற்குமாக புனித அந்தோனியார் தயார் செய்ய வேண்டும் என்று பாப்பரை ஆணை பிறப்பித்ததை ஒரு சில நாட்களிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். எனவே தனிமையிலே, மௌனத்திலே அந்த நாட்களை செலவழிப்பதற்காக, தன்னன் தனியனாக இருந்து தவத்திலே செலவழிப்பதற்காக ஆண்டவரோடு ஒன்றிக்க அந்த குகையை தேர்ந்தெடுத்தார். அந்த இடத்திலே தண்ணீர் பஞ்சம். மக்கள் எல்லாம் தண்ணீர் பஞ்சத்தினால் வாடினார்கள். தாகத்திற்கு தண்ணீர் இல்லை. துறவிகளுக்கும் அப்படியே. எனவே மக்கள் எல்லாம், கிராமத்து மக்கள் எல்லாம் திரண்டு சன்னியாசிகளோடு சேர்ந்து குகையின் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள். முணு முணு என்ற சத்தம். இந்த சத்தத்தை கேட்டு அந்தோனியார் வெளியே வருகின்றார் குகையை விட்டு. அவர்கள் எதற்காக வந்திருக்கின்றார்கள் என்பதை அறிந்தாலும் அவர்களுடைய வாயிலிருந்து கேட்க வேண்டும் என்பதற்காக, என்ன சகோதரர்களே என்று கேட்கின்றார். அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், புனிதரே, தண்ணீருக்காக நாங்கள் ஏகப்பட்ட பஞ்சத்திலே இருக்கின்றோம். வறட்சி எங்களை வாட்டுகின்றது. தண்ணீர் தாகம் எங்களை வாட்டுகின்றது. எப்படியாவது எங்களுக்கு தண்ணீர் நீங்கள் பெற்று தர வேண்டும் என்று. அந்தோனியாருடைய மனம் இளகியது, இரக்கத்தினால் இளகியது. மக்கள் படுகின்ற அந்த வாட்டப்படுகின்ற அந்த வேதனையை உடனடியாக மாற்ற வேண்டும், அதற்கு விடையளிக்க வேண்டும் என்று நினைத்தார். தன்னுடைய கையை கொண்டு அந்த குகையின் முன்னாலே சிலுவை அடையாளம் வரைந்து ஜெபித்தார். லூர்து நகரிலே 1858 ஆண்டு தாமே அமலோற்போம் என்று சூபிரஸ் பெர்னதத் என்று சொல்லப்படுகின்ற சிறுமிக்கு 18 முறைகள் காட்சி கொடுத்தாள் தேவன்னை. தேவன்னையினுடைய அற்புதத்தை சொன்னால் அது நாட்கணக்கிலே நீண்டு கொண்டு செல்லும். எனவே லூர்து நகரிலே பிரான்ஸ் தேசத்திலே ஏற்கனவே அற்புத நீரூற்று குகை ஒன்று உண்டு. ஏனென்றால் பெர்னதத் சூபிரஸ் இடத்திலே தேவன்னை கட்டளை கொடுத்தாள், பெர்னதத், அதோ அந்த இடத்திற்கு செல், அதை மண்ணை தோண்டி கிளறு, நீரூற்று வரும்,
அதை எடுத்து சாப்பிடு என்று சொன்னாள். இவள் சென்றாள், மண்ணை எடுத்தாள், சேரும் சகதியுமான தண்ணீர், குடிப்பதற்கு அரோசிகமாக இருக்கிறது பார்ப்பதற்கு. எனவே தயங்கினாள். ஆனால் தேவ அன்னை அந்த மசபியல் குகையில் இருந்து ஆணையிடுகின்றாள், பெர்னதத், சேரும் சகதியுமாக இருக்கின்றது என்று நீ அரோசிக்கப்பட வேண்டாம், எடுத்து குடி என்று ஆணையிடுகின்றாள். கபியில் இருந்து லூர்து நகரிலே மசபியல் குகையிலே அந்த காட்சியானது நடந்து கொண்டிருக்கின்றது. பெர்னதத் சூபிர சேரும் சகதியுமான ரோசிகமாக தன்னுடைய மனத்திற்கு காட்சி கொடுத்த அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கின்றாள். அற்புதமான தண்ணீர். அவள் குடிக்க ஆரம்பித்த அந்த நேரத்திலேயே அதிலிருந்து ஒரு சுனை புறப்பட்டு ஆறாக ஓட ஆரம்பிச்சு. கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றும் நீங்கள் பிரான்ஸ் தேசத்திலே லூர்து நகரிலே இந்த மசபியல் குகைக்கு சென்றால் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கிலே பக்தர்கள் கூடுகின்றார்கள். இந்த அற்புத நீரூற்றிலிருந்து நீரினை எடுத்துச் செல்லுகின்றார்கள். பல வாரிசுகள் குளிக்கின்றார்கள், சுகம் பெறுகின்றார்கள். அற்புத நீரூற்று. வரைந்தார் சிலுவை அடையாளம் தன்னுடைய குகையின் முன்னால் மக்களுடைய குரலை கேட்டு மக்களுடைய தாகத்தை தணிக்க வேண்டும் என்பதற்காக சில்லென பாய்ந்தது, நீரூற்று எடுத்தது, ஆறாக ஓடியது. கிறிஸ்தவ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மக்களுடைய தண்ணீர் பஞ்சம் நீங்கியது. துறவிகளும் மக்களும் நிம்மதி அடைந்தார்கள். ஒரு நாள் மறையுரை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். இந்த மறையுரையை கேட்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய கணவன் ஒரு குடிகாரன், வேலைக்கு சென்றிருந்தான். வேலைக்கு சென்றிருந்த அந்த நேரத்திலேயே அந்தோனியாருடைய மறையுரை கேட்டுவிட்டு வந்துவிட வேண்டும், தன்னுடைய கணவன் வேலையை விட்டு வந்துவிடும் முன்னால் என்ற அவசரத்திலே தன்னுடைய குழந்தையை தொட்டிலே போட்டுவிட்டு அந்தோனியாருடைய மறையுரையை கேட்க ஓடி வருகின்றாள். மறையுரையை கேட்டு முடித்த உடனே ஓடோடி செல்லுகின்றாள் தன்னுடைய வீட்டிற்கு. ஒன்று, குழந்தையை பாதுகாக்க வேண்டும். இரண்டு, கணவனுடைய கண்களில் இருந்து தப்ப வேண்டும். எனவே அந்தோனியாருடைய பிரசங்கத்தை கேட்டுவிட்டு வேகமாக ஓடினாள் தன்னுடைய வீட்டிற்கு. தூங்குகின்ற அந்த தொட்டிலை திறந்து பார்த்தால் கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த குழந்தை செத்து கிடந்தது. அழுது அழுது கண்கள் வீங்கி, எடுப்பதற்கு ஆள் இல்லாமல், பாலூட்ட அமிர்தமூட்ட ஆள் இல்லாமல், தாலாட்ட ஆள் இல்லாமல், தாய் அங்கு இல்லாததினாலே அழுது அழுது கரைந்து அந்த குழந்தை செத்தே போயிற்று. அந்த இறந்த குழந்தையை தோளிலே போட்டுக்கொண்டு செல்லுகின்றாள். அந்தோனியாருடைய பாதத்திலே வீழ்கின்றாள். ஐயா, உடைய மறையுரையை நான் கேட்க வந்தேன், எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை துயரத்தை பார்த்தீர்களா என்று அவருடைய காலடியிலே தன் குழந்தையை கிடத்தினாள். ஆண்டவரை நோக்கி ஜெபித்த புனித அந்தோனியார் அந்த குழந்தையினுடைய நெற்றியிலே சிலுவை அடையாளம் வரைந்து, குழந்தையே எழுந்து நில், என்ன நடந்தது என்று நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதம். இதனால் தான் நான் சொன்னேன், அவர் பெயரை நினைத்தாலே சிந்தையெல்லாம் இனிக்கும், அவருடைய பெயரை கேட்டாலே செவியெல்லாம் இனிக்கும், அவருடைய பெயரை நாவினால் சொன்னால் நாவு இனிக்கும், அவருடைய நம்முடைய உடம்பிலே அந்த பெயர் இறங்கினால் உடம்பெல்லாம் புலகாங்கிதம் அடையும், மெய் சிலிர்க்கும். எனவே அந்த குழந்தையானது எழுந்து நிற்கின்றது. குழந்தையை பெற்ற தாய் எப்படி மகிழ்ச்சி அடைந்திருப்பாள் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளவு ஆனந்தப்பட்டு ஆனந்தத்தோடு தன்னுடைய வீட்டுக்கு ஓடிச் செல்லுகின்றாள். புனிதருடைய வியப்பை, புனிதருடைய புதுமையை புகழ்ந்து கொண்டே. இன்னொரு நாள் மறையுரை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். மறை வெளியிலே, ஏனென்றால் ஆலயத்தை மறையுரை ஆற்ற கூட்டம், அதிகமான கூட்டம், மக்கள் அதிகமாக இருந்ததினாலே ஆலயத்திலே மறையுரை ஆற்ற முடியவில்லை. நெருக்கம், கூட்ட நெரிசல். எனவே இதிலிருந்து மக்கள் காற்றோட்டமாக இருந்து அந்த மறையுரையை கேட்க வேண்டும் என்பதற்காக சமவெளி பிரதேசத்திலே இருந்து போதிக்க ஆரம்பித்தார். மக்கள் எல்லாம் கூடினார்கள். அப்பொழுது சாத்தான் இவருடைய மறையுரையை நிறுத்த வேண்டும், மக்கள் இவருடைய மறையுரையை கேட்கக்கூடாது, இந்த பிரசங்க ஆற்றலை இவரிடத்திலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று சாத்தான் தொடக்கத்தில் இருந்து, அவர் 5 வயது சிறுவனாக இருந்த பொழுதே சாத்தான் தொடங்கி இருந்த அந்த சோதனை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. எனவே என்ன செய்தான்? கோர மழையை பெய்ய செய்தான். இடி இடித்தது, மின்னல் மின்னியது, கோர மழை பெய்தது, பாறைகளையும் கற்பாறைகளையும் மணலையும் வாரி சென்றது. மக்கள் எல்லாம் வியந்தார்கள். அந்தோனியார் மக்களிடத்திலே சப்த கூட்டு உரத்த குரலிலே கூறினார்,
இது சாத்தானுடைய சோதனை. யாரும் உங்களுடைய இடத்திலிருந்து என்று எழுந்திருக்க வேண்டாம். யாரும் பயப்பட வேண்டாம். யாரும் மழையிலிருந்து தப்பிப்பதற்காக ஓட வேண்டாம். இது சாத்தானினுடைய சோதனை. ஆண்டவன் உங்களை காப்பார், அப்படியே அமருங்கள் என்று உரத்த சத்தத்திலே புனித அந்தோனியார் சப்தமிட ஆரம்பித்தார். கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட இடி, அப்படிப்பட்ட மின்னல், அப்படிப்பட்ட வாரி செல்லுகின்ற தண்ணீர் வெள்ளம் சாத்தானுடைய சோதனை. ஆனால் கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டிலே யோபுவுக்கு ஆண்டவர் சொன்னதை பார்த்தோமே. கடல் கரையை நோக்கி இதை விட்டு தாண்டி வராதே என்று கடலுக்கு கட்டளையிட்ட பொழுது என் வலதுபுறத்திலிருந்து ஆலோசனை சொல்லிக் கொடுத்தவன் யார்? ஆகாச மண்டலத்திலே கோள்களும் மண்டலங்களும் செல்லுகின்ற பாதை, நீ இன்னின்ன பாதையிலே தான் செல்ல வேண்டும் என்று வரையறுத்து கொடுத்த பொழுது என் வலதுபுறத்திலே இருந்து ஆலோசனை சொல்லிக் கொடுத்தவன் யார் என்று ஆண்டவர் சொன்னாரு. எல்லை வகுத்தார் புனித அந்தோனியார். தன்னுடைய மறைவுரையை கேட்டுக் கொண்டிருந்த மக்கள் அனைவர் மேலும் ஒரு துளி மழை விழட்டுமே, பெரிய அரண்மனை போன்று அங்கே மக்களை காத்தது புனித அந்தோனியாருடைய ஜெபம். ஒரு சொட்டு மழை அந்த மனிதர்கள் மேல் படவில்லையாம். சுற்றி வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, கற்பாறைகளை அடித்துக் கொண்டிருக்கின்றது, வாரி செல்லுகின்றது மரங்களை எல்லாம். ஆனால் மக்கள் மறைவுரை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த இடத்திலே ஒரு சொட்டு மழை, ஒரு துளி. கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆச்சரியமான மனிதன், ஆச்சரியமான புனிதன், ஆச்சரியமான துறவி. அவரை நாம் பாதுகாவலராக கொண்டிருப்பது மாபெரும் புதுமை. நம்முடைய தந்தை நாதன் அவர்கள் எனக்கு ஞாபகம் வருகின்றது. 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் கழிகைமா நகரிலே நான் பங்கு தந்தையாக இருக்கின்ற பொழுது புனித அந்தோனியார் சுரூபம் வந்து தயாரிக்க வேண்டும் என்று ஒரு நபரிடம், அவரும் என்னுடைய நண்பரை சொல்லிவிட்டிருந்தார். கழிகை நண்பர் என்னிடத்திலே வந்தார். இந்த இடத்திலே நீங்கள் செல்லுங்கள், இந்த இடத்திலே சுரூபம் செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள், இதெல்லாம் சொல்லிவிட்டேன். சென்றார்கள், முழு சுரூபமாக கொண்டு வந்தார்கள். கழிகைமா நகரிலே பங்களாவிலே வைத்து மந்திரித்துக் கொடுத்தேன். நாதன் சுவாமியார் அவர்கள் எனக்கு எழுதினார்கள், சுவாமி, நீங்கள் மந்திரித்துக் கொடுத்தீர்கள் ஒரு சுரூபம், அந்தோனியார் சுரூபம். நான் பயந்து கொண்டே இருந்தேன். ரயில் பயணத்திலே என்ன ஆகுமோ, ஸ்கிராச்சஸ், சிராய்ப்புகள் ஏற்பட்டு விடலாம், கைகள் உடைந்து விடலாம், கால் உடைந்து விடலாம், தலை உடைந்து விடலாம். எங்கிருந்து வர வேண்டும்? நம்முடைய நாட்டிலே தெங்கோடி பிரதேசத்திலிருந்து மும்பை நகர் வர வேண்டும் என்றால் மிக அற்புதமான காரியம். ஒரு சிராய்ப்பு இல்லை, ஒரு உடைசல் இல்லை சுவாமி, அற்புதமான சுரூபம் என்றார். எனவே மனிதன் கல்லை பார்த்து தெய்வம் என்றால் அது தெய்வம். மனிதன் கல்லை பார்த்து இது கல் என்றால் அது கல். அனைத்து மனிதனுடைய இதயத்தை பொறுத்ததுதான். எனவே ஒரு கல்லை பார்த்து இது யானை என்று சொல்லுகின்றான் ஒருவன், இது பாம்பு என்று சொல்லுகின்றான் ஒருவன், இல்லை இது கல் என்று சொல்லுகின்றான் ஒருவன். நம்முடைய நாட்டிலே பழமொழி உண்டு, பாம்பை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் பாம்பை காணோம் என்று. இதற்கு எப்படி விளக்கம் கொடுப்பார்கள் என்றால், பாம்பு ஓடுகின்றது கல்லை காணோம், கல் இருக்கின்றது பாம்பை காணோம் என்பார்கள். அல்ல, அது அல்ல அர்த்தம். பாம்பானது நாக தேவதையாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது, அது கல்லிலே உருவெடுக்கப்பட்டிருக்கின்றது, செதுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பக்தன், இந்து பக்தன் அந்த இடத்திலே சென்றான் என்றால் அது நாக தேவதை. அங்கே கல்லை காண முடியாது. அவன் பரவசத்திலே ஈடுபடுகின்ற பொழுது அங்கே கல் தோன்றவில்லை, அவன் முன்னால் நாக தேவதை நிற்கின்றாள். இன்னொருவன் பக்தி இல்லாதவன் அங்கே செல்லுகின்றான், அங்கே பாம்பை காண்கின்றான், அங்கே நாக தேவதை அவன் காண்பதில்லை, கல்லையே பார்க்கின்றான். எனவே பாம்பை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் பாம்பை காண்போம் என்பார்கள் மனிதனுடைய இதயம். எனவே நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்து உலக வாழ்க்கையிலே மனிதனுக்கு நம்பிக்கை வர வேண்டும், தன்னம்பிக்கை, மன பலம். அதே போல ஆத்மீக நம்பிக்கை, ஆன்ம பலம். இந்த இரண்டும் உள்ள மனிதன் ஜெயிக்கின்றான், ஆண்டவனை பார்க்கின்றான், தத்ரூபமாக ஆண்டவரோடு வாழலாம், நாமும் வாழலாம் இப்புனிதரை போல. ஆனால் முயற்சிகள் எடுக்க வேண்டும், புண்ணிய சாங்கு வாங்க முயற்சிகள் எடுக்க வேண்டும், உத்தம கணத்திலே உயர வேண்டும், அந்த உச்சாணி கொம்பை எட்டி நாமும் பிடிக்கலாம், முயற்சி செய்ய வேண்டும். இன்னொரு நாள் புனித அந்தோனியார் மனைவரை ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். இதே போல ஒரு குடியார கணவனுடைய மனைவி தன்னுடைய குழந்தையை வீட்டிலே விட்டுவிட்டு கணவன் வருவதற்கு முன்னால் நாம் வந்துவிட வேண்டும் மறைவுரை கேட்டு என்று மறைவுரை கேட்க ஓடுகின்றாள். ஆனால் என்ன தவறு செய்து விட்டாள் என்றால், குழந்தை தவழ்ந்து ஓடுகின்றது,
நடந்து கொண்டிருக்கின்ற பருவம் பழகுகின்றது. நடக்கும், விழும், நுழும், எழும், இப்படியான பருவம் அந்த குழந்தையினுடைய பருவம். அந்தோனியாரை நினைத்தால் தான் சிந்தையெல்லாம் இனித்து விடுமே, மற்றவையெல்லாம் மறந்துவிட்டு பரவசமாகி விடுவாளே. இந்த குழந்தையை குளிப்பாட்டுவதற்காக வெந்நீர் போட்டிருக்கின்றார் ஒரு கொப்பரை. அங்கும் தீ எரிந்து கொண்டிருக்கின்றது. குழந்தையை மறந்தாள், வெந்நீர் கொப்பரையை மறந்தாள். அந்தோனியார் ஒருவரே இவருடைய மனத்திலே, அந்தோனியாருடைய சிந்தை ஒன்றி அவருடைய உள்ளத்திலே, அவருடைய மறையுரை ஒன்றி அவருடைய காதுகளில் ஒதித்துக் கொண்டிருக்க அந்தோனியாரிடத்திலே மறையுரை கேட்டாள். ஓடோடி வந்தாள் தன்னுடைய வீட்டிற்கு. என்ன பரிதாபம் கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே! அந்த அண்டாவிலே கொப்பரை கொதி நீரிலே அந்த குழந்தை விழுந்து செத்து வெந்து போயிருந்தது. ஓடோடினாள் தன்னுடைய தூயவரிடத்திலே, ஐயா, உங்களுடைய மறைவுரையை கேட்க நான் வந்ததினால் வந்த பலனை பார்த்தீர்களா? என்ன சோதனை, என்ன வேதனை! குடிகார கணவன், குழந்தை இழந்த வேதனை ஒரு புறம், குடிகார கணவன் என்னை கொன்று விடுவானே என்கின்ற பயம் இன்னொரு புறம். எனக்கு வழி சொல்லுங்கள் என்று கேட்கின்றாள் அந்த பக்தை. அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், பெண்ணே, நீ வீட்டிற்கு செல், நம்பிக்கையுடன் செல், உன்னுடைய குழந்தை அந்த கொதி அண்டாவிலே விளையாடி கொண்டிருக்கின்றது, செல் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மெய்யெல்லாம் சிலிர்க்கின்றது. அந்த குழந்தை ஓடோடி சென்றாள், அந்த பெண் ஓடோடி சென்றாள் தன்னுடைய வீட்டிற்கு. அந்த வெந்நீர் கொப்பரையை பார்க்கின்றாள். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்னால் வெந்நீரிலே செத்து வெந்து போயிருந்த குழந்தை அந்த வெந்நீருக்குள்ளேயே நீச்சல் அடித்து விளையாடி கொண்டிருக்கின்றது. தன்னுடைய கையினால் அந்த வெந்நீர் கொப்பரையிலே தன் விரலை, சுட்டு விரலை விடுகின்றாள். அவ்வளவு உஷ்ணம் அந்த நீரினிலே. அப்படிப்பட்ட வெந்நீரிலே, குளிர்ந்த நீரிலே விளையாடுவது போல அந்த குழந்தை வெந்நீரில் விளையாடி கொண்டிருக்கின்றது. எண்ணற்ற புதுமைகள், எண்ணற்ற புதுமைகள், எண்ணற்ற புதுமைகள். எந்த புனிதரும் செய்யாத புதுமைகளை எல்லாம் இவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் வாழ்ந்தது 13ஆம் நூற்றாண்டு, நாம் இருப்பது 21வது நூற்றாண்டு. இன்றும் நாம் இந்த சிந்தனையோடு அவரை நினைக்கின்றோம் என்றால் உலகம் எந்த திசைக்கும் செல்லுங்கள், எந்த புனிதருக்கும் இல்லாத வரவேற்பு இவருக்கு உண்டு. தேவதாய், கைத்தாரை சூசியப்பர், கோடி அற்புதர் புனித அந்தோனியார் எல்லோரையும் மிஞ்சி விட்டார். என்னென்றால் இறைவனோடு ஐக்கியமான ஒரு புனிதர். இன்னொரு முறை பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றார். சாத்தான் என்ன செய்தான் தெரியுமா? இந்த முறை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று ஒரு பிரசங்க மேடை தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. உயரமான மேடை. அந்த மேடையிலே மக்களும் இருக்கின்றார்கள், கீழே மக்கள் இருக்கின்றார்கள். இந்த மேடையிலே ஏறி, பிரசங்க மேடையிலே ஏறி மறையுரை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார் புனித அந்தோனியார். மெய் மறந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். அந்த நேரத்திலே சாத்தான் மிக வேகமாக அந்த மேடையின் மேல் பாய்ந்தான். அப்பொழுது புனித அந்தோனியார் சொன்னார், பேயினுடைய விளையாட்டு ஆரம்பித்து விட்டது, இந்த மேடையானது இடிந்து கீழே விழும். ஆனால் நீங்கள் யாரும் அஞ்ச வேண்டாம், யாரும் பயப்பட வேண்டாம். இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த ஆபத்தும் நேர முடியாது. தைரியமாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள் என்று கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே புனித அந்தோனியார் எச்சரித்தார். மிக வேகமாக அந்த பிரசங்க மேடையிலே மோதினான் சாத்தான். பிலுபிலுவென்று பெத்து விழுந்தது அந்த மேடை. அந்தோனியாருக்கோ, அந்த மேடையில் இருந்தவர்களுக்கோ, மேடையை சுற்றி இருந்த மக்களுக்கோ கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒரு காயம் கூட இருக்க வேண்டுமே? இல்லை. இப்படிப்பட்ட சாத்தானுடைய தொல்லைகள், பலவித வரப்பிரசாதங்கள், பலவித புதுமைகள், இவைகளை எல்லாம் செய்த போதே அந்தோனியார் லீமேஜ் நகர மண்டல மேலாளராக இருந்தவர் இப்பொழுது வட இத்தாலி பிரதேசத்தினுடைய சபை மேலாளர் பதவிக்கு உயர்த்தப்படுகின்றார். எனவே சபை மேலாளர் பதவிக்கு உயர்த்தப்பட்டால் இவர் இருக்க வேண்டிய இடம் இத்தாலி தேசம். எனவே லீமேஜ் நகரை விட்டு இத்தாலி நாட்டிற்கு செல்ல வேண்டும், அங்கே இவருடைய பணியை செய்ய வேண்டும். அந்த நாடு முழுவதும் இவருடைய கவனிப்பிலே உள்ளது. அந்த துறவிகள் முழுவதும், சன்னியாசிகள் முழுவதும் இவருடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய பதவி. ரோமே தலைமை சங்கம் வத்திக்கான் இருக்கின்ற இடம், பாப்பிரை வாழ்கின்ற இடம். மிக சந்தோஷமாக அப்பொழுது பாப்பிரையாக இருந்தவர் 9வது கிரகோரியார், 3வது இன்னசென்ட் என்கின்ற பாப்பிரை இறந்து விட்டார். இதற்குள்ளாக புதிய பாப்பானவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் 9வது கிரகோரியார்.
அவரை சந்திக்கலாம், அவரோடு உரையாடலாம் என்றெல்லாம் மனத்திற்குள்ளே நினைத்துக் கொண்டு வட இத்தாலி பிரதேசத்திற்கு பிரயாணம் ஆரம்பித்தார். என்ன செய்தார்? 1228வது ஆண்டு தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கின்றார். கால்நடையாக ஏறக்குறைய 200 மைல் அப்பால் மார்சைல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு துறைமுகம். இந்த துறைமுகத்திற்கு சென்றுதான் கப்பல் ஏற வேண்டும். சாரட் வண்டியிலே சென்றிருக்கலாம். அவளை பெரிய உயர்ந்த அந்தஸ்து வாய்ந்தவர். எந்த பிரபுவிடத்திலே உதவி கேட்டாலும் செய்திருப்பான், எந்த பணக்காரனிடத்தை கேட்டிருந்தாலும் செய்திருப்பான். ஆனால் அவர் கேட்கவில்லை. கால்நடையாக தான் உடுத்திய ஒரே உடுப்பை, வேறு எந்த விதமான பையோ பணமோ இல்லாமல், வழிக்கு ஒரு துணையாக லுப்பெல்லுடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சக துறவியை மட்டும் அழைத்துக் கொண்டு கால்நடையாக மார்சைல்ஸ் துறைமுகத்தை நோக்கி அவர்கள் நடந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு விதவை தன்னுடைய வீட்டிலிருந்து பார்க்கின்றாள். 2 துறவிகள் சன்னியாசிகள் தள்ளாடி தள்ளாடி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் 250 மைல்கள் அவர்கள் நடந்து செல்ல வேண்டும். கையில் பணம் இல்லை, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும். பிச்சை போட்டால் சரி, பிச்சை இல்லை என்றால் இல்லை. இருக்க இடம் இல்லை, ஏதாவது ஒரு ஊரிலே தங்க வேண்டும். காட்டிலே இருட்டிலே மாட்டிவிட்டால் அங்கே இருப்பார்கள். இப்படியெல்லாம் சென்ற துறவிகளுக்கு மாற்றோட இல்லை. இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்த 2 பேரும் தோள்மேல் கையை போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் அணைத்தவாறு அவர்கள் தள்ளாடி தள்ளாடி நடந்து செல்வதை தூரத்திலிருந்து பார்க்கின்றாள் ஒரு உதவி பெண். அவளும் பெரிய பணக்காரி அல்ல. அனிசி சீமாட்டி என்று ஒருக்கையை நாம் சந்தித்தோம். அவள் பெரிய சீமாட்டி, பணக்காரி. ஆனால் இவள் ஒரு ஏழை விதவை பெண். ஆனால் 2 துறவிகளை கண்டவுடனே அவருடைய மனம் இழகியது. இவர்களை எப்படியாவது தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று உபசரிக்க வேண்டும். கொஞ்சம் தாமதப்படுத்தி களைப்பாரிய பிற்பாடு இழைப்பாரிய பிற்பாடு அவர்களை அனுப்ப வேண்டும் என்று நினைத்து ஓடோடி செல்லுகின்றாள். அவர் அந்தோனியார் என்று அவளுக்கு தெரியவில்லை. அவர் புதுமை செய்கின்ற வரத்தை கொண்டவர் என்று அவளுக்கு தெரியாது. அவருடைய நாவன்மையை பற்றி அவளுக்கு தெரியாது. யாரோ சாதாரண ஒரு துறவிகள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று என் சீடன் ஒருவனுக்கு என் பெயரினால் 1 கிண்ணம் தண்ணீர் நீங்கள் கொடுத்தாலும் கைமாறு பெறாமல் போக மாட்டீர்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேதத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். என் சீடன் எனக்காக குடும்பத்தை, இல்லறத்தை, வீட்டை, சொத்தை, சுகத்தை, நிலபுலன்களை விட்டுவிட்டு என்னை பின் செல்லுகின்றானே ஒரு சீடன், அவனுக்காக 1 கிண்ணம் தண்ணீர் நீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் கைமாறு பெறாமல் போக மாட்டீர்கள் என்று உறுதியாக சொல்லுகிறேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் அவளுடைய இதயத்திலே அடித்தன. ஓடோடி சென்றாள். துறவிகளின் பாதத்திலே வீழ்ந்தாள். ஐயா, உங்களை பார்க்க கஷ்டமாக இருக்கிறது, மன கஷ்டமாக இருக்கிறது, வேதனைப்படுகிறேன். தயவு செய்து என்னுடைய குடிசை வீட்டிற்கு வாருங்கள். நான் கொடுக்கின்ற உணவை அருந்தி கொஞ்சம் இளைப்பாறி விட்டு அதன் பின்பு உங்கள் பயணத்தை தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டாள் அந்த ஏழை விதவை பெண். சென்றார்கள். தள்ளாடி தள்ளாடி அந்த குடிசை அடைந்தார்கள். அந்த இடத்தில் இத்தாலி தேசத்தை அடுத்த அந்த பிரதேசங்களிலே நாம் குடிக்க தண்ணீர் கொடுப்பது போல தாகத்திற்கு அந்த இடங்களிலே அவர்கள் என்ன கொடுப்பார்கள் தெரியுமா? வைன், திராட்சை ரசத்தை அவர்களுக்கு கொடுப்பார்கள். சாதாரண உணவு அவர்களுக்கு, நமக்கு மயக்கம் அளிக்கின்ற போதை. ஆனால் அவர்களுக்கு குடிக்கின்ற தண்ணீர். எனவே நம்முடைய வீட்டிற்கு சென்றால் தண்ணீர் கொடுத்து உபசரிப்பது போல, இல்லை என்றால் 1 கப் காஃபி கொடுத்து உபசரிப்பது போல, இல்லை என்றால் குளிர்பானம் கொடுத்து உபசரிப்பது போல, இங்கே இந்த ஏழை விதவை பெண் பீப்பாயிலே சிறிதளவு ரசம் இருக்கின்றது. இந்த ரசத்தை வைத்தும் கொஞ்சம் ரொட்டியை வைத்தும் இந்த துறவிகளை உபசரிக்க வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் சாதாரண பாத்திரத்திலே இந்த துறவிகளுக்கு, சன்னியாசிகளுக்கு பரிமாற அவள் விரும்பவில்லை. அவ்வளவு கஷ்டப்பட்ட அட்ட தரித்திரம். எனவே பக்கத்து வீட்டிற்கு சென்றாள். விலை உயர்ந்த கண்ணாடி சீசாக்களை வாங்கி வந்தாள். அதிலே கொப்பரையில் இருந்து ரசத்தை திறந்து அந்த கொப்பரையில் இருந்து விழுந்த ரசத்தை அந்த பாத்திரங்களிலே நிரப்பினாள். ரொட்டி துண்டுகளையும் பாத்திரத்திலே நிரம்பி இருந்த அந்த ரசத்தையும் கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே நம்முடைய சீடர்களிடம் கொண்டு வந்தாள். ஏதோ ஒரு நினைவாக கொண்டு வந்த அந்த 2 சீசாவும் ஒன்றோடு ஒன்று மோதி சிதறி கீழே விழுந்தது துண்டு துண்டாக. அதை பொறுக்குவதில் கவனமாக இருந்தாள். வேதனைப்பட்டாள். இதற்குள்ளாக இன்னொரு காரியத்தையும் மறந்தாள். கொப்பரையை மூட மறந்து விட்டாள். இருந்தது சிறிதளவு ரசம்.
கிடைத்த சீசாக்களோ ஓசியில் கிடைத்தது, இரவலுக்கு பெற்றது. சீசாக்களை ஒப்படைக்க வேண்டும், உடைந்து விட்டது. திரும்பி பார்க்கின்றாள், அந்த கொப்பரை மூடப்படாததினாலே அத்தனை ரசமும் கீழே விழுந்து. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவளுடைய முகத்தை பார்க்க வேண்டுமே, எப்படி இருக்கும் என்று சற்று ரூபீகரித்து பாருங்கள். 2 சன்னியாசிகள் வந்திருக்கின்றார்கள். ஏழை விதவை பெண் குடிசை இருக்கின்றது, சிறிதளவு ரசம், வாங்கியது இரவல் சீசாக்கள், பாத்திரங்கள். அந்த ரசமும் ஒழிந்தது, இரவல் பாத்திரமும் உடைந்து விட்டது என்றால் அந்த பெண்ணினுடைய முகம் எப்படி மாறியிருக்கும்? கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களை, புனித அந்தோனியார் அந்த ஏழை பெண்ணினுடைய விதவையினுடைய தர்ம சங்கடமான நிலையை உணர்ந்தார். பெண்ணே, அஞ்ச வேண்டாம் என்றார். அது மட்டுமல்ல, உடைந்த கண்ணாடி துண்டுகளை ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம். உடைந்த குடம், சில்லு சில்லாக உடைந்த குடத்தை சிலுவை அடையாளம் மறைந்து குடமாக மாற்றி ஒரு சிறுமியிடத்திலே கொடுத்தார் என்று ஆரம்ப நாளிலே நாம் பார்த்தோம். அதை போல உடைந்த கண்ணாடி சீசாக்களை துண்டு துண்டாக எடுத்து பொறுக்கி சிலுவை அடையாளம் மறைந்து கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே அந்த விதவையிடம் கொடுக்க, அந்த விதவை அடைந்த சந்தோஷத்திற்கு எல்லை உண்டோ? திரும்பி பார்க்கின்றாள், அந்த கொப்பரை திறந்த வண்ணமாகவே இருக்கின்றது. திறந்த கொப்பரை எப்படி இருக்க வேண்டும்? இருக்கின்ற ரசம் எல்லாம் கீழே விழுந்திருக்க வேண்டும், வீணாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த திறக்கின்ற திறப்பான் திறந்தே இருக்க, அந்த இருந்த ரசம் மட்டுமல்ல, அந்த கொப்பரை முழுவதும், பீப்பாய் முழுவதும் ரசம் நிரம்பி இருந்தது. ஒரு துளி ரசம் கீழே சிந்தவில்லை. நாம் பார்க்கின்றோம் எலியாசனுடைய வரலாற்றிலே 3 ஆண்டுகள் 6 மாதங்கள் 42 மாதங்கள் பஞ்சம் நிலவிய பொழுது சரப்தா என்கின்ற ஊரிலே ஒரு ஏழை பெண் சிறிது ரொட்டி சுட்டுக் கொடுத்தாள் எலியாசுக்கு. பஞ்சம் என்றால் பஞ்சம், அப்படி பஞ்சம். இந்த ரொட்டி தான் கடைசி ரொட்டி, இனிமேல் நானும் என் மகனும் சாக வேண்டும் என்று சொல்லுகின்றாள் பெண், விதவை பெண். அப்பொழுது எலியாஸ் என்ன செய்தார்? பயப்படாதே பெண்ணே, சிறிது ரொட்டி துண்டு மட்டும் எனக்கு சுட்டுத்தார், அதன் பின்பு உன் குழந்தையும் நீயும் சம்ரட்சித்துக் கொள்ளலாம். சொட்டு கொடுத்தாள். என்ன ஆச்சரியம் கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, வேதத்தை நீங்கள் வாசித்திருந்தால் தெரியும். அன்றிலிருந்து அவளுடைய பாத்திரத்திலே மாவும் குறைந்ததில்லை, அவளுடைய கலயத்திலே எண்ணெயும் குறைந்ததில்லை. ஆண்டவன் கொடுக்கின்ற பொழுது கூரையை பிரித்துக் கொண்டு கொடுப்பானாம். ஒரு சந்தர்ப்பம், ஒரு சமயம் மனிதனுக்கு வரும். சம்பாத்தியம் செய்வதற்கு, பணத்தை வாங்கி குவிப்பதற்கு, தன்னுடைய சொத்து சம்பாதிப்பதற்கு, வசதி வாய்ப்புகளோடு வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் மனிதனுக்கு ஆண்டவன் எல்லோருக்கும் கொடுக்கின்றான். சிலர் சிக்கன பிடித்துக் கொள்கின்றார்கள், சிலர் நழுவ விடுகின்றார்கள், அவ்வளவுதான். எனவே இந்த ஏழை பெண்ணுக்கு ஆண்டவன் கூரையை பிரித்துக் கொண்டு கொடுத்தான். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அவருடைய பீப்பாயிலே ரசம் குறையவில்லை. உடைந்த சீசாக்கள் ஒன்றாயின, மகிழ்ந்தாள், ஆனந்த கூத்தாடினாள், துறவிகளை கவனித்தால் இளைப்பாறினார்கள். மறுபடியும் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து மார்சைல் துறைமுகத்திலே கப்பல் ஏறி 1229 ஆண்டு இருக்கின்றது என்னும் 2 ஆண்டுகள் இத்தாலி தேசத்திலே, ரோமையிலே, வத்திக்கானிலே பாப்பிரையின் முன்னால் தோன்றுகின்றார் 9வது கிரகோரியார். அவர் அடைந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? பாப்பிரையை பார்ப்பதற்காக வாரத்திலே ஒரு நாள் உலகெங்கிலும் உள்ள மக்கள் பொதுவாக இருந்து பாப்பிரை சந்திப்பதற்காக ஒரு நேரம் ஒதுக்கப்படும். 1 மணி நேரம் அந்த மேடையிலே நின்று கொண்டு உலக நாடுகளிலும் வந்திருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் செய்தி சொல்வார். அதை கண்டு மக்கள் எல்லாம் பரவசம் அடைவார்கள். பாப்பரசரை பார்த்தோம், பாப்பரசருடைய வார்த்தைகளை கேட்டோம், பரவசம் அடைந்தோம் என்று. அப்படிப்பட்ட நாளிலே ரோமையிலே, வத்திக்கானிலே 9வது கிரகோரியாரினுடைய அரண்மனையிலே நிற்கின்றார். இதை பற்றி அந்தோனியாருடைய புகழ் வட இத்தாலி தேசத்தினுடைய மேலாளராக அந்தோனியார் வருகின்றார் என்று இத்தாலி தேசம் முழுவதும் பரவ 9வது கிரகோரியார் பாப்பரையும் அறிந்திருந்தார். அந்த புனிதரை நான் நேரிலே பார்க்க வேண்டும், அவனுடைய வார்த்தைகளை நான் நேரிலே கேட்க வேண்டும், புலகாங்கிதம் அடைய வேண்டும் என்று ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றது வத்திக்கான். 9வது கிரகோரியார் பாப்பிரை, கர்தினால்மார்கள், சூழ இருக்கின்ற நேற்றாணிமார்கள், குருக்கள், துறவிகள், சன்னியாசிகள், பொதுமக்கள் என்று இது ரோமையிலே மட்டுமல்ல, அகில உலகமெங்கும் என்று வந்திருக்கின்றார்கள் திரியாத்திரைகள். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களை யோசித்து பாருங்கள். பல நாட்டை சார்ந்தவர்கள், பல மொழி பேசுபவர்கள், பல கலாச்சாரத்தை கொண்டவர்கள்,
பல நாகரிகத்தை கொண்டவர்கள், பல மொழி பேசுகின்றவர்கள் அங்கே கூடியிருக்கின்றார்கள். பாப்பரையின் முன்னால் அந்தோனியார் தோன்றியவுடனே, சகோதரரே, என்று நீங்கள் ஒரு மறையுரையின் முன்னால் ஆற்ற வேண்டும். வழக்கமாக நான் மக்களுக்கு செய்தி கொடுப்பேன், இன்று நீங்கள் செய்தி கொடுங்கள், நான் கேட்பேன். அகில உலகம் எங்கு மக்கள் வந்திருக்கின்றார்கள் என்றே தரிசனமாக்க காண, இன்று நான் கொடுக்கின்ற செய்தியை நீங்கள் கொடுங்கள் என்று கிறிஸ்தல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்ன மகிமை, என்ன மாட்சிமை, என்ன மகத்துவம்! ஒரு சாதாரண குரு, பிரான்சிஸ்கன் சபை துறவி குரு, இவருக்கு பாப்பரசர் கொடுக்கின்ற மதிப்பை பாருங்கள், மேலே மரியாதையை பாருங்கள், மகத்துவத்தை பாருங்கள். இவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. பிரசங்க மேடையிலே சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கின்றார் 9வது கிரகோரியார் பாப்பிரை. கர்தினால்மார்கள் புடைசூழ, நேற்றாணிமார்கள் பக்கத்திலே அமர்ந்திருக்க, குருக்கள், சன்னியாசிகள், துறவிகள் என்று ஆயிரக்கணக்கிலே இருக்க, லட்சக்கணக்கான மக்கள் அகில உலகம் எங்கிலும் திரண்டு வந்து அந்த சமவெளியை நிரப்பிக் கொண்டிருக்க, கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முழங்கினார் மேடையில ஏறி புனித அந்தோனியார். என்ன நடந்தது என்று கேட்கின்றீர்களா? பல மொழி பேசுகின்ற வரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார் என்று இந்த பிரசங்கத்தின் முதலிலே நாம் சொன்னோம். பல மொழி பேசும் வரப்பிரசாதம் பெற்ற கோடி அற்புதரான புனித அந்தோனியாரே என்றுதான் இன்றைய மறையுரையை நாம் ஆரம்பித்தோம், ஞாபகம் இருக்கும். எனவே 1வது கிரகோரியார் பாப்பரையின் முன்னால் திரண்டிருந்த லட்சக்கணக்கான மக்கள், சர்வதேசத்திலிருந்து வந்த மக்கள், பல மொழி பேசுகின்ற மக்களுக்கு இவர் தன்னுடைய மொழியிலே பேசினார். ஆனால் வந்திருந்த மக்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களா? அவர்கள் தமிழ் மொழியிலே கேட்டார்கள். இத்தாலியை சார்ந்தவனா? அவன் லத்தீன் மொழியிலே கேட்டான். கிரேக்கரை சார்ந்தவனா? கிரேக்க மொழியிலே கேட்டான். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, எவன் எவன் எந்த மொழி பேசுகின்றானோ அதே மொழியிலே, கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வேதத்தை புரட்டி பாருங்கள். ஒரு சங்கதி நமக்கு ஞாபகம் வர வேண்டும். பெந்தெகோஸ்தே திருவிழாவன்று ராயப்பர் தொடங்கி 12 அப்போஸ்தலர்களும் எருசலேம் தேவாலயத்தின் முன்னாலே கூடி பிரசங்கித்தார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு பலம் பெற்றார்கள், திடம் பெற்றார்கள், ஆண்டவரை பற்றி போதித்தார்கள். ஆலயத்தின் முன்னாலே நடந்தது என்ன? அந்த பெந்தெகோஸ்தே திருவிழாவிற்கு உலகமெங்குமிருந்து யூதர்கள் வந்திருந்தார்கள். சகல மொழி பேசுகின்றவர்கள் அத்தனை பேரும் தங்கள் தங்கள் மொழியிலே கேட்டார்கள். பல மொழி பேசுகின்ற வரம் பெற்ற கோடி அற்புதரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.